அவளை வேடிக்கை பார்த்தான். இது கனவா? அல்லது இவள் வேறு ஒருவளா? சில நாட்களில் அவர்கள் லண்டனுக்கு புறப்பட்டனர். லண்டனின் நவீன அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்களின் புதிய வாழ்க்கை தொடங்கியது. அர்ஜுனின் நண்பர்களையும் அவர்களின் மனைவிகளையும் கனிமொழி சந்தித்தாள். அவர்கள் அனைவரும் அவளுடன் உற்சாகமாக பழகினர். ஆனால் கனிமொழி தன் உலகத்திற்குள்ளேயே சுருங்கிப் போயிருந்தாள். அர்ஜுன் அவளிடம் பேச முயலும்போதெல்லாம் அவள் நேரடியாக பதிலளிக்க மாட்டாள். ஏதோ கேட்க வேண்டுமானால் ஒரு காகிதத்தில் எழுதித் தருவாள். அவனது அகம் அடைத்துப் போனது. எதனால் இந்த மௌனம்? ஒரு நாள் குளித்துவிட்டு ஈரமான கூந்தலுடன் அவள் குளியலறையிலிருந்து வெளியே வந்தாள். அவன் அவளை நெருங்க முயல அவள் திடுக்கிட்டு விலகினாள். பிடிக்க முயன்ற அர்ஜுனிடமிருந்து தப்பிக்க அவள் தடுமாற, எதிர்பாராத விதமாக அவரது ரவிக்கை கிழிந்தது. அச்சத்திலும் கோபத்திலும் அவமானத்திலும் அவள் அவன் முகத்தில் அறைந்து, மிருகம் என்று கத்தினாள். அர்ஜுன் அதிர்ந்து போனான். அவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் என்று அவனுக்கு புரியவில்லை. அவளை மகிழ்விக்க பல பரிசுகளை வாங்கி வந்தான். ஆனால் அவள் அவற்றை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. அவன் மனம் கனத்தது. பெரும் சோகத்தில் ஆழ்ந்தான். ஒரு மாலை அர்ஜுன் மது அருந்திருந்தான்.